अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவில் 1000 ஸ்லோகங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் பாதுகையினுடைய பிரபாவத்தை பெருமைகளை பலவாறு எடுத்துரைக்கிறார் நமக்கெல்லாம். அதிலே ராமபிரான் பாதுகை பரதாழ்வானுக்கு அளித்த பிற்பாடு அதை ராஜ்யத்திலே பட்டாபிஷேகம் செய்து அந்த பாதுகை ராஜ்யத்தை ஆளும்படி செய்தான் அல்லவா பரதாழ்வான். அந்த காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகள் அதனுடைய நுட்பங்களை எல்லாம் இந்த பாதுகா ஸ்தோத்திரத்தினுடைய, அதாவது இந்த பாதுகா சகஸ்திரத்தினுடைய 6வது பத்ததி, அந்த பத்ததியிலே அதிகார பரிகிரக பத்ததி அதிலே விவரித்தருளுகிறார். பாதுகா சகஸ்திரத்தினுடைய 149வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? அந்த பாதுகையை சிம்மாசனத்திலே எழுந்தருளச் செய்து பரதாழ்வானும் பக்கத்திலே சாமரத்தை வீசிக்கொண்டு நின்றான் என்று அந்த விஷயத்தைத்தான் தெரிவிக்கிறார். அதாவது என்ன அர்த்தம்? இந்த பாதுகையை ராமபிரானாகவே நினைத்திருக்கிறான் பரதாழ்வான். அது என்ன பாதுகை தானே என்று, ராமபிரானுடைய திருவடியை ரட்சிக்கிற பாதுகை தானே அது என்று அப்படி நினைக்கல. எப்படி ஒரு அரசன் சிம்மாசனத்திலே வீற்றிருந்தால் அவனுக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு சிலர் சாமரத்தை வீசுவார்களோ, அதுவும் சாதாரணமாக மற்றவர்கள் வீசுவார்கள். ஆனால் ராமனுடைய உடன் பிறந்தவனான பரதன் யாருக்கு சாமரம் வீசுவன்? தன்னுடைய தமையனான ராமனுக்குத்தானே வீசுவான். அப்படிப்பட்ட பரதாழ்வான் இந்த பாதுகைக்கு அந்த சாமரத்தை வீசினான் என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறபடினாலே ராமபிரானே அங்கே எழுந்தருளி இருப்பதாகத்தான் நான் நினைக்க வேண்டும். அதை இந்த ஸ்லோகத்திலே வேறு விதமாக தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். மன்யே ரகுத்வஹபதே மணிபாதுகே த்வாம் விந்யஸ்ய விக்கிரகவதீமிவ ராஜ்யலக்ஷ்மீம் ஆலோலம் அக்ஷவலயீ பரதோ ஜட்டாவான் ஆலம்பிய சாமரம் அனன்யமனாஹ சிஷேவே ரகுத்வஹபதே மணிபாதுகே த்வாம். அதாவது ரகுத்வஹபதே என்னால் அதாவது ராமபிரான் காட்டிற்கு எழுந்தருளி விட்டான். அப்பொழுது ராமபிரானுடைய ஸ்தானத்திலே இந்த பாதுகை எழுந்தருளி இருக்கிறது. அதுதான் சொல்றார் ரகுத்வஹபதே. ரகுத்வஹன் என்னால் அது ரகுத்வஹன் என்கிறது ராமபிரானை தெரிவிக்கிறது. அவனுடைய பதே என்னால் அவனுடைய ஸ்தானத்திலே துவாம் விந்யஸ்ய உன்னை வைத்தான். சிம்மாசனத்திலே பாதுகையை எழுந்தருள பண்ணினான் பரதாழ்வான். அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா, மன்யே விக்கிரகவதீம் இவ ராஜ்யலக்ஷ்மீம், ஒரு ராஜ்யலக்ஷ்மியினுடைய வடிவம், அதாவது உருக்கொண்டு இருப்பது போல இருந்தது என்று சொல்லுகிறார். அதாவது என்ன, ராஜ்யலக்ஷ்மியானவள் உடலோடு அவள் எழுந்தருளி இருந்தால் அது எப்படி இருக்குமோ அது போலத்தான் இந்த பாதுகை சிம்மாசனத்திலே இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ராஜ்யலக்ஷ்மியோடு கூடினவனான ராமபிரானே அந்த சிம்மாசனத்திலே எழுந்தருளி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது என்று கூட நாம் சொல்லலாம். அப்ப ராமபிரானே சிம்மாசனத்தில் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பான் பரதாழ்வான்? என்னால் ராமபிரானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டுமே, சாமரத்தை இட்டிருப்பான். அந்த காரியத்தை இப்பொழுது பரதாழ்வான் பண்ணுகிறானாம். அப்படி பண்ணுகிற பொழுது பரதாழ்வான் அவனுடைய கோலம் எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்கிறார்.
அக்கவலையி பரதோ ஜட்டாவான் என்கிறார். ஜட்டாவான் என்னால் என்ன? சடைமுடி தரித்தவனாக, அக்கவலையி கையிலே ஜபமாலையை உடையவனாக பரதாழ்வான் இருந்தான் என்று இதை சொல்லுகிறார். இது எதற்காக இதை சொல்ல வேண்டும் என்று பார்த்தால், ஏதோ பேருக்கு பாதுகையை ராஜ்யாக எழுந்தோட பண்ணிவிட்டு பரதாழ்வான் தான் மொத்தத்தையும் நடத்தி கொண்டிருந்தான், ராஜ்யத்தை தான் ஆளவில்லைன்னு காட்டணுன்றதுக்காக பாதுகையை பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். ஆனால் மொத்தத்தையும் இவன் தான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கக்கூடாது யாரும். அதனால என்ன பண்ணினான்னா, தன்னை ஜடைமுடி தரித்தவனாக ராமபிரான் காற்றிற்கு எழுந்தருளின பொழுது எப்படி எழுந்தருளினானோ அதே கோலத்தை தான் இப்பொழுது நந்தி கிராமத்தில் இருக்கிற பொழுதும் பரதாழ்வான் கொண்டான் என்கிறது அவனுடைய அந்த பெருங்குணத்தை காட்டுகிறது. உண்மையிலே ராமபிரான் வனத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று அவள் கைகேயி வரம் காட்டாளே தவிர மற்றவர்களுக்கு அந்த வரம் பொருந்தாது. ஆனால் இளைய பெருமாளும் கூட எழுந்தருளினார். அது அவருடைய பெருந்தன்மை. அவர் கூட இருந்து அடிமை செய்தார். அதனால என்ன ஆயிடுது, அவருக்கு அந்த துக்கமும் கொஞ்சம் மறந்து போயிடுறது. ராமபிரானை பிரிந்திருந்தால் இன்னும் துக்கம் அதிகம். ராமபிரானோடு கூடவே இருந்தபடியினாலே அவர் வனவாசமாக இருந்தாலும் அவருக்கு அது மிகவும் ரசித்தது. ஆனால் பரதாழ்வானுக்கு அந்த நிலையும் இல்லை. ராமபிரானையும் பிரிந்திருந்து இவர் ஜடாமுடி தரித்திருந்தார். அவர் கூட போன பொழுது ஜடாமுடி தரித்ததை விட இது இன்னும் விசேஷம் அல்லவா? ராமபிரானை பிரிந்திருந்து நாட்டிலே இருக்கிற பொழுது பாதுகை தான் ராஜ்யத்தை ஆளுகிறது என்று சொன்னாலும் கூட இவர்தானே அந்த பரிபாலனத்தை நடத்துகிறார். அதுக்கு இவர் ராஜாவுக்கு உரிய ஆபரணங்களை பரதாழ்வான் அணிந்து கொண்டிருக்கலாமே, அவர் அணிந்து கொள்ளவில்லை. காட்டிலே ராமபிரான் எப்படி இருக்கிறானோ அப்படியே நானும் இருப்பேன் என்று சொல்லி அவர் அணிந்து கொண்டார். ஒரு விஷயம், சிறிய விஷயம், கம்பராமாயணத்திலே இது பற்றி மிக சுவையாக தெரிவிப்பதுண்டு. அவள் கைகேயி ராமனை அழைத்து சொல்லுகிறாள், இந்த மாதிரி தசரதர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தாழிரின் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கான நண்ணி 7 ஆண்டின் வாவென்று இயம்பினன் அரசன் என்றார். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிரின் சடைகள் தாங்கி, நீ போய் ஜடாமுடி தரித்து 7 ஆண்டின் வாவென்று இயம்பினன் என்று இப்படித்தான் சொன்னான். இதை கேட்ட உடனே ராமபிரான் அப்படியே ஆகட்டும், அவன் தாப்பனார் சொல்ல வேண்டுமா, நீர் சொன்னாலே நான் கேட்பேனே அப்படின்னு சொல்லிவிட்டான். மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பனோ அப்படின்னு சொல்லிவிட்டான். நீ சொன்னாலும் நான் கேட்பேன். அதுக்கு மேல அவன் சொன்ன வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை. அது கம்பர் சொல்லுகிற அழகான பாசுரம் இது. பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என்று ஒரு வார்த்தை சொல்லுவதாக ராமபிரான் சொன்னதாக கம்பர் காட்டுகிறார். இந்த பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என்கிறார். அதுக்கு என்ன பொருள்? நாம் சாதாரணமாக பார்த்தால் அதுக்கு என்ன பொருள் சொல்லலாம் என்று பார்த்தால், பின்னவன் பெற்ற செல்வம் என்னுடைய தம்பிக்கு ராஜ்யம் கிடைத்ததானால் அடியனேன் பெற்றதன்று, அது எனக்கு கிடைச்சா மாதிரி தான். அதனால எனக்கு ராஜ்யம் இல்லையே என்ற வருத்தம் எனக்கு இல்லை. இந்த ராஜ்யம் எனக்கு கிடைக்கவில்லை என்கிற வருத்தம் எனக்கு துளியும் இல்லை. நான் காற்றிற்கே செல்லுகிறேன். என்னுடைய தம்பிக்கு கிடைத்தால் அதுக்கு எனக்கு கிடைத்தார் போலே பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ அப்படின்னு சொன்னதாகத்தான் இதுக்கு அர்த்தம் கிடைக்கிறது. ஆனால் ராமபிரான் பரதாழ்வானுடைய தன்மையை உள்ளபடி உணர்ந்தவன். பரதாழ்வான் எப்படிப்பட்டவன் என்பதை கைகேயி பெற்ற தாயான கைகேயி கூட அறியவில்லை. ஆனால் ராமபிரான் அறிந்திருந்தான். பெற்ற தாயான கைகேயி அறிந்திருந்தால் என் பிள்ளைக்கு ராஜ்யம் என்று அவள் கேட்டிருப்பாளா? ஆனால் அவள் தெரியாலும் கேட்டு விட்டாள். ஆனால் ராமபிரான் சொல்லுகிறான், அம்மா, உன்னுடைய பிள்ளையனுடைய விஷயம் அது எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரியவில்லையே. நீ என்ன நினைத்திருக்கிறாய்? ஏதோ எனக்கு ஜடாமுடி வாங்கி கொடுத்ததாகவும் உன்னுடைய பிள்ளைக்கு கிரீட்டத்தை வாங்கி கொடுத்ததாகவும் நீ நினைத்திருக்கிறாய். ஆனால் நடக்கப் போவது என்ன தெரியுமா? பின்னவன் பெற்ற செல்வம் நீ என்னுடைய தாப்பனாரிடத்துல வரமாக கேட்டு உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்திருக்கிற செல்வம் என்ன தெரியுமா? அடியனேன் பெற்றதன்றோ. இப்பொழுது எனக்கு நீ என்ன கொடுத்திருக்கிறாயோ அதுதான் உன் பிள்ளைக்கும் கிடைக்க போகிறது. அதாவது என்ன அர்த்தம்? பரதாழ்வானுடைய தன்மையை உணர்ந்து அப்படி சொன்னார் ராமபிரான். இப்பொழுது ராமபிரானுக்கு என்ன கொடுத்திருக்கிறாள்? தாழிரின் சடைகள் தாங்கி என்ன அந்த ஜடாமுடியைத்தானே கொடுத்திருக்கிறாள். அந்த ஜடாமுடியைத்தான் உன்னுடைய பிள்ளையும் தரிக்க போகிறான் என்கிறதை ராமபிரான் உணர்ந்தவர் போல என்ன தெரிவிக்கிறார்? பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என்று தெரிவித்தார் என்று இப்படி பெரியவர்கள் எடுத்து காட்டுவார்கள். அப்படிப்பட்ட நிலை அதைத்தான் இந்த இடத்துல வர்ணிக்கிறார். யார் வர்ணிக்கிறார்? வேதாந்த தேசிகன் எப்படி காட்டுகிறார் என்றால், அக்கவலையி பரதோ ஜட்டாவான் என்று சடைமுடி தரித்தவனாக அவன் அப்படி இருந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்னா, அப்படி என்ன செய்கிறான்? ஆலம்பிய சாமரம் அனன்யமனா சிஷேவே என்று கையிலே சாமரத்தை பிடித்து கொண்டு
அவன் என்ன பண்ணுகிறான், அனன்யமனாக வேறு எதிலும் கருத்தே இல்லாதவனாக அந்த பாதுகைக்கு சாமரத்தை வீசினான் என்று அந்த பரதாழ்வானுடைய உறுதியையும் அந்த ராமபிரானே எழுந்தொழியிருப்பது போல பாதுகையானது இந்த சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறது என்கிறதையும் இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவித்தார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 150வது ஸ்லோகம். இதுல என்ன சொல்லுகிறார் என்னால், எல்லாரும் ராஜ்யத்தை விட்டு விட்டார்கள். ராமபிரான் ராஜ்யத்தை விட்டு காற்றுக்கு எழுந்தொழி விட்டான். பரதாழ்வானும் நான் ராஜ்யத்தை ஆளமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். நல்ல வேளை பாதுகையான நீயாவது வந்தாயே இந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கு, இல்லை என்றால் இந்த உலகம் என்ன ஆகியிருக்கும் என்பதாக இந்த 150வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பிராப்தே திவம் தசரதே பரதே விலக்ஷே பர்யாகுலேஷு பிருஷமுத்தர கோசலேஷு त्वञ्चेत् उपेक्षितवती कविवा भविष्यत् गोपायितुं गुहसकस्य विभोः पदं तत्. தசரதே திவம் பிராப்தே, ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தசரதன் அவன் பரமோதத்தை அவன் இப்ப மேல் லோகத்தை அடைந்து விட்டான். திவம் என்னால் சொர்க்கலோகத்தை தான் அடைந்தான். அது சொல்லுகிறார். அவன் பிராப்தே தசரதே திவம் பிராப்தே. சரி, பரதன் என்ன ஆகிவிட்டான் என்னால் பரதே விலக்ஷே பர்யாகு. பரதனுக்கு என்ன ஆகிவிட்டது, விலக்ஷேன்னா ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வதிலே அவனுக்கு வெக்கமாயிருந்தது. பட்டங்கள் கட்டிக்கொள்வதற்கு அவன் இசையவே இல்லை. அதற்கு அவன் மிகவும் வெட்கப்பட்டான். மூத்தவன் இருக்க நான் எப்படி ஆளுவது ராஜ்யத்தை என்று சொன்னான். அப்பொழுது என்னாச்சு, பர்யாகுலேஷு புருதம் புருஷம் உத்தர கோசலேஷு, அந்த வடதேசத்தில் இருக்கக்கூடியதான கோசல தேசம், அதாவது உத்தர கோசலம் என்ன, கோசலத்தினுடைய உத்தர பகுதி என்று கொள்ளலாம், அல்லது இந்த தேசத்திற்கு வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய கோசல தேசம் என்றும் கொள்ளலாம். பர்யாகுலேஷு, அப்படியே கோசல தேசம் முழுவதும் பெரிய கவலையிலே முழுகித்து துக்கத்திலே முழுகிவிட்டது. என்ன ஆகிவிட்டது, பரத அதாவது தசரதனும் திவமடைந்தார், அதாவது மேல் லோகத்தை அடைந்தார். ராமனும் வனத்திற்கு எழுந்தொழி விட்டான். பரதனும் எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்கிறான். அப்ப யார்தான் ராஜ்யத்தை ஆளுவா என்று எல்லாரும் அதுக்கு பர்யாகுலேஷு உத்தர கோசலேஷு அப்படி இருந்தது. அப்பொழுது நல்ல வேளையாக என்ன பண்ணினாய், நீதான் வந்து ராஜ்யத்தை ஆள முனைந்தாயே பாதுகா தேவியே, நீ வந்து ராஜ்யத்தை ஆளுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டாய். ஆனால் துவம்சேத் உபேட்சிதவதீச்ச, ஒருவேளை நீ அந்த ராஜ்யத்தை இவர்களைப் போலவே, அதாவது தசரதரும் ராஜ்யத்தை விட்டு போனார், ராமபிரானும் ராஜ்யத்தை விட்டு போனான், பரதனும் ராஜ்யத்தை விட்டு விட்டான், அதுபோல சரி எல்லாரும் விட்டு விட்டா எனக்கும் வேண்டான்னு நீயும் விட்டு விட்டு இருந்தாயானால் கைவா பவிஷ்யத்து, என்னதான் ஆயிருக்கும் அந்த இடத்துல, எது கோபா ஆயித்தும், யார் ரட்சிப்பார்கள் இந்த ராஜ்யத்தை, எந்த ராஜ்யத்தை சொல்லுகிறார். குஹசகஸ்ய விபோஹோ பதம் தத்து, குகனுடைய சிநேகிதனான ராமன், இந்த இடத்துல ராமபிரான் என்று சொன்னாமல் அவனை குஹசகன் என்று சொல்லுகிறார். குகன் எதற்காக ராமபிரான் ராஜ்யத்தையும் உபேட்சித்து விட்டு சென்றான் என்பதையும் பார்த்தால் இந்த வார்த்தையை நமக்கு காட்டி கொடுக்கிறது. அற்புதமான பிரயோகம் இது. என்ன சொல்ற, ராமபிரான் ராஜ்யத்தை வேண்டாம் என்று விட்டு விட்டு போனான் என்று சொல்லுகிறோமே, எதனாலே போனான் என்னால் இப்படிப்பட்ட அடியவர்களை கட்டாட்சிக்க வேணும் என்பதற்காகத்தான் போனான். ஏன்னா ராஜ்யத்திலேயே பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டிருந்தால் எந்த அடியவனையும் நேர கட்டாட்சிக்க முடியாது. அதனால் தானே அவர்கள் இருக்கிற இடத்திற்கு சென்று அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி சென்று குஹனுடன் ஐவரானோம், பின் குன்று சூழ்வான் மகனிடம் அறுவரானோம், எம்முடைய அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னொடும் எழுவரானோம் என்று ராமன் சொன்னதாக கம்பர் காட்டுகிறாரே. அப்படி அவர்களோடு சேர்வதற்காகத்தான் இப்படி ராமபிரான் சென்றான் என்கிறதை அந்த குஹசகஸ்ய விபோஹோ என்று காட்டு அவனுடைய பதம், அந்த குஹசகனான ராமனுடைய பதம் என்னால் ராமன் ஆள வேண்டிய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை கோபாயித்தும் ரட்சிக்க வேண்டிய காரியத்தை நீயும் உபேட்சித்தவதி, நீயும் ஒருவேளை உபேட்சை பண்ணி இருந்தால், தள்ளி விட்டு இருந்தால் கைவா பவிஷ்யத்து, என்னதான் ஆயிருக்கும். நல்ல வேளை எல்லாரும் வேண்டாம் என்று சொன்ன பொழுது நீ ஒருத்தியாவது அந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கு ஒப்புக்கொண்டாயே, நல்ல வேளை அந்த கோசல தேசம் பிழைத்தது. இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு எப்படி நன்மை விளைந்திருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் இந்த பாதுகை பண்ணின காரியத்தை மிகவும் கொண்டாடி சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.